ஸோ ஃப்ரைடே அந்த அந்த நாள் வரும்போது தான் வந்து இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு. ஃப்ரைடே ஆனால் மட்டும். ஆமாம், இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள். ஸோ சண்டே ஒன்றும் பிரச்சனை. சண்டேயுமே வந்து எப்படின்னா இந்த மதியானம் ஒரு ஈவினிங் வரைக்கும் மட்டும். இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து ஈவினிங்க்கு மேலே. இதில் வந்து இந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரை அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகுது. பார்ட்டி கூப்பிட்டு போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் வந்து சில சமயம் ஒருத்தரை கூப்பிட்டு போகும், ஒரு பொண்ணு அந்த மாதிரி கூப்பிட்டு போகும், சில சமயம் 2-3 பொண்ணுங்களை கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி. இந்த பொண்ணு நல்லா பார்ட்டி கல்ச்சருக்கு போயிடுச்சு போல இருக்குன்னு யோசிச்சாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியோ இல்லை இந்த பொண்ணு பணம் செலவு பண்ணுதுங்கிறத இங்கே பிரச்சனை. இப்போ இந்த பொண்ணு வந்து மாடர்னாக மாறிட்டா, இதெல்லாம் தாண்டி வந்து இந்த பொண்ணு வந்து பணம் அதிகமாக செலவு பண்ணுறா. அதுக்கு சொல்கிற ரீசன் வேலைக்கு போயிட்டுருக்கேன், மாடலிங் பண்ண போகிறேன், இதுதான் அவள் சொல்லியிருந்தது. ஆனால் அதுக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த பொண்ணு ஒரு பார்ட்டிக்கு போகிறேன்னா பணம் செலவு தானே அதிகமாகும். வீட்டை போய் சொல்லி பணம் வாங்கணும், இல்லை இந்த பொண்ணுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ராங் சொல்லிட்டு டவுட் வர ஆரம்பித்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதில் இறங்க ஆரம்பித்தோம். இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு